ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஜித் பேசுறேன். ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் கேஸ் அதிகமாயிட்டு இருந்தாலுமே இப்ப கரண்ட் இந்தியால வேக்சின் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 வேக்சின் ஹியூமன் ட்ரையல் என்ட்ரி ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இப்ப ரீசெண்டா ஐசிஎம்ஆர்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15க்குலாம் கோவேக்சின் பப்ளிக் கிடைக்கப்படும். ஆகஸ்ட் 15லாம் இந்த வேக்சின் பப்ளிக் ரெடி ஆகும்னு சொல்றாங்க. உண்மையாவே ஆகஸ்ட் 15க்கு இந்த வேக்சின் நம்மளுக்கு கிடைக்குமா? இப்ப என்னடா ஹியூமன் ட்ரையல் என்ட்ரி ஆச்சு, ஆகஸ்ட் 15க்குள்ள இந்த வேக்சின் ரெடி ஆகுமான்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பத்தி நம்ம சேனல் பார்க்கலாம். கோவேக்சின் இந்த வேக்சின் ஐசிஎம்ஆரும் பயோடெக்கும் கம்பைன் பண்ண ஒரு செஞ்ச வேக்சின். இந்த வேக்சின் இன்ஆக்டிவேட் வேக்சின். ஆல்ரெடி இந்த வேக்சின் பத்தி வீடியோ போட்டுருந்தோம், பார்க்கலனா மேல வரும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேக்சின் இப்பதான் ஹியூமன் ட்ரையல் என்ட்ரியா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வேக்சின் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா அந்த வைரஸோட ஜெனடிக் சீக்வென்ஸ் எடுப்பாங்க. அதுமே நிறைய மாசம் தேவைப்படும். பட் இப்போ ரீசெண்டா டிசம்பர் மந்த் உகான்ல இருந்து சைனால இருந்து ரிலீஸ் ஆன வைரஸ் அவங்க ரிசர்ச்சர்ஸ் அதோட ஜெனடிக் சீக்வென்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அதோட ஜெனடிக் சீக்வென்ஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த ஜெனடிக் சீக்வென்ஸ் வச்சு ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2 போனாங்க. ஸ்டேஜ் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ். ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடினா ஏதாவது ஒரு வேக்சினை அந்த வேக்சின் ஒரு மங்கிக்கு இல்லனா ஒரு ராபிட்டுக்கு அப்படி அனிமல்ஸ்க்கு செலுத்துறப்ப அந்த வேக்சின் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அந்த அனிமல்ஸ்க்குள்ள உண்மையா ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதான் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ். இந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸும் தாண்டி ஸ்டேஜ் 3க்கு வருது. ஸ்டேஜ் 3ல தான் 3 ஃபேஸா பிரிக்கிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. அப்படிப்பட்ட ஃபேஸ் பிரிக்கிற ஃபேஸ்னா இப்போ இந்த கோவேக்சின் என்டர் ஆகுது. சோ ஆல்ரெடி அவங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிராஸ் ஆயிட்டு இப்போ ஃபேஸஸ் பிரிக்கிறாங்க. இந்த ஃபேஸஸ் என்ட்ரி ஆகுது. இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 என்னங்க, ஃபேஸ் 1 பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர், ஏதாவது ஒரு 20ல இருந்து ஒரு 50 பேர் ஒரு பீப்பிள் எடுத்துட்டு அவங்களுக்கு இந்த வேக்சின் செலுத்தி அவங்க உடம்புல எப்படி இருக்கு, உண்மையா உடம்புல இம்யூனிட்டி டெவலப் ஆகுதான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் ஃபேஸ் 1. இந்த ஃபேஸ் 1 மட்டுமே ஒரு மாசத்துல இருந்து 3 மாசம் ஆகும் இந்த ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆக. இந்த ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. சோ ஃபேஸ் 2 ஜம்ப் ஆகுது. ஃபேஸ் 2 ஜம்ப் ஆற ஃபேஸ் 2ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை செக் பண்றாங்க. ஒன்னு ரியாக்டோஜெனிசிட்டி. ரியாக்டோஜெனிசிட்டினா இந்த வேக்சின் போட்டு அவங்க உடம்புல ரியாக்ஷன் இருக்கா, அதாவது இந்த அட்வர்ஸ் ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட்லாம்வாங்கல. சோ எல்லாருக்குமே சில விஷயங்கள் பொருந்து போகாது. சில பேருக்கு தான் சில விஷயங்கள் பொருந்து போகும். சில பேருக்கு சில விஷயங்கள் அலர்ஜியா இருக்கும். சில பேருக்கு சில விஷயங்களுக்கு ஒத்து போகாது உடம்புக்குள்ள. சோ எல்லாருமே ஒண்ணு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகும். சில பேருக்கு ஒரு மாத்திரை ஒத்து போகாது, சில பேருக்கு ஒரு வேக்சின் ஒத்து போகாது. அதனாலே சில ஊசில டெஸ்ட் டோஸ் போட்டு தான் போடுவாங்க. ஏன்னா உடம்புல வேற அலர்ஜி ரியாக்ஷன் காஸ் ஆகும் சொல்லிட்டு டெஸ்ட் டோஸ் போட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு வேக்சின் ஃபேஸ் 3ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது செக் பண்ணுவாங்க, ரியாக்டோஜெனிசிட்டி, ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இன்னும் செக் பண்ண பாத்தீங்கன்னா இம்யூனோஜெனிசிட்டி. இம்யூனோஜெனிசிட்டினா உண்மையாவே உடம்புல இம்யூன் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு வைரஸ் வருதுன்னா எந்த அளவுக்கு உங்க உடம்புல இம்யூன் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்டும் தாண்டிடுச்சு. ஓகே, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஃபேஸ் 3 போவாங்க. ஃபேஸ் 3 என்ன பாத்தீங்கன்னா ஒரு நிறைய குரூப் ஆஃப் பீப்பிள். ஃபேஸ் 2 ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு 200ல இருந்து 300 பீப்பிள் வச்சுப்பாங்க. ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு 1000ல இருந்து 3000 மக்கள் பீப்பிள் எடுத்து அவங்களுக்கு இந்த வேக்சின் செலுத்துவாங்க. வேக்சின் செலுத்துறப்ப அவங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வருது, நிறைய பேருக்கு உண்மையாவே ஒத்து போதா, இம்யூனிட்டி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. சோ ஒரு 10 பேர் 20 பேர் ஸ்டடிஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நபர் வெஸ்டர்ன் பண்றாங்க. ஒரு 100ல இருந்து 500 பேர் அவங்களுக்கும் ஒத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 1000ல இருந்து 5000 பேர். அதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் பீப்புள் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஃபேஸ் 2 மட்டுமே ஒரு 6 மாசம் தேவைப்படலாம். ஃபேஸ் 3 அதே மாதிரி 3 மாசம் 6 மாசம் தேவைப்படலாம். சோ இந்த ஒவ்வொரு ஃபேஸுமே பாத்தீங்கன்னா 3 மாசம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா டக்குன்னு ஒரு வேக்சின் உடம்புல போட்டு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடிஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போட்டு அவங்க உடம்புல என்ன ரியாக்ஷன் காக்குது, எப்ப அவங்க உடம்புல இம்யூனிட்டி டெவலப் ஆகுது, எப்ப சைடு ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட்லாம் வருதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் FDA, அதாவது ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்க, அந்த FDAக்கு அந்த சர்டிபிகேட் அந்த ப்ரூஃப்லாம் காமிப்பாங்க. இது மாதிரி நாங்க வேக்சின் கண்டுபிடிச்சோம், இது மாதிரி எல்லா ஃபேஸுமே கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. FDA அதை அனலைஸ் பண்ணும். FDA அனலைஸ் பண்றது மட்டுமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 9 மாசத்துல இருந்து 1 வருஷம் எடுக்குதுன்றாங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த வேக்சின் அப்ரூவல் ஆக. பட் இப்போ எமர்ஜென்சி டைம்ல FDA சீக்கிரமா அப்ரூவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ சீக்கிரமா அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா
அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4ல வந்து இந்த வேக்சின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்பிள், இப்போ இந்தியாவில் மட்டும் பார்த்தா 130 கோடி மக்கள், 130 கோடி மக்கள் வேர்ல்டு வைட் எவ்வளவு பேர் இருக்கோ மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இன்கிரீடியன்ட் வாங்கி எவ்வளவு பேருக்கு மேனுஃபேக்சர் பண்ணுமோ டக்குன்னு இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வேக்சினை வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாருங்க, சொல்லி முடிக்கவே இவ்வளவு நேரம் எடுக்குது. ஸோ இந்த வேக்சின் வந்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டோன்னா வராது. வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரெயின் கிடையாது. இந்த ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரி மாறிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டுமே 12 ஸ்ட்ரெயின் கிட்ட இருக்குன்றாங்க இந்த வைரஸ். ஸோ இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின், அதாவது இவங்க இந்த கோவேக்சின் கண்டுபிடிச்சாங்கல்ல SARS-CoV-2, அந்த ஸ்ட்ரெயின்ல எடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ரெயினுக்கும் காம்படிட் ஆகுதா, எல்லா ஸ்ட்ரெயினுக்கும் ஒத்து போகுதா, எல்லா ஸ்ட்ரெயினுக்கும் இந்த வேக்சின் சக்சஸ்ஃபுல்லா ஆகுது தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வேக்சினை வந்து நம்ம போட முடியும். அவங்க சொல்றாங்க 38 நாளுக்குள்ள வேக்சின் வரப்படும், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம இந்தியால வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிரும். பட் அப்படி கிடையாதுங்க. இந்த பயோடெக் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களா, அவங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும். ஆல்ரெடி அவங்க வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வேக்சின் கண்டுபிடிச்சு இப்போ ஹியூமன் ட்ரையல் என்ட்ரியா இருக்கு. அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ட்ரையல் பண்ணி இருக்க விடணும். அதுக்குள்ள டெட்லைன் போட்டு இந்த ஆகஸ்ட் 10க்குள்ள எனக்கு வேக்சின் கிடைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு பிரஷர் கிடைக்கும். அப்படி பிரஷர் இருக்கிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு என்ன ட்ரையல் நடக்குது, என்ன எரர் வருது, எவ்வளவு சைடு எஃபெக்ட் நிறைய மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து ஆக்ஸ்போர்ட்ல யூனிவர்சிட்டி வேக்சினா இருக்கட்டும், இல்ல மாடர்னாவா இருக்கட்டும், ஸ்டில் ட்ரையல்ல இருக்கு. இந்த ஹியூமன் ட்ரையல்ல இருந்துட்டு இப்பதான் phase 3 ஜூலை மந்த் என்ட்ரியா இருக்குங்க. அவங்க வந்து phase 1 ஒரு 2 மாசம், phase 2 ஒரு 2 மாசம் தாண்டி இப்பதான் வந்து phase 3 ஜூலை 1 வந்திருக்காங்க. இந்த வேக்சின், இந்த மாடர்னா வேக்சின், ஆக்ஸ்போர்ட் வேக்சின்லாம் வந்து இந்த எண்டுக்குள்ள கிடைச்சிரும்ன்றாங்க. 2000 எண்டுக்குள்ள கிடைச்சிரும், 2021ல கிடைக்கும்ன்றாங்க. அப்படிப்பட்ட வேக்சின் முன்னாடி கண்டுபிடிச்ச வேக்சின் அவங்களே வந்து ஒரு 2020 எண்ட் 2021 ஸ்டார்டிங்ல கிடைக்கும்ன்றாங்க. ஆனா கோவேக்சின் இந்தியால இப்ப கண்டுபிடிச்ச வேக்சின் இப்ப ஜூலை இன்னைக்கு தான் வந்து இந்த வேக்சின் வந்து ஹியூமன் ட்ரையல் என்ட்ரியா இருக்கு. ஜூலை 7க்குள்ள இந்த ட்ரையல்லாம் எடுத்து ஒரு 12 யூனிவர்சிட்டி ஐ திங்க் சூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ட்ரி ஆயிட்டு டக்கு டக்கு 30 நாளுக்குள்ள phase 1, phase 2, phase 3 எல்லாம் முடிச்சுட்டு எப்படி அப்புறம் முடிச்சுட்டு இந்த வேக்சின் வெளியே நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சாத்தியம் இல்லதான். பட் வந்தா நல்லதுதான். கொரோனா வைரஸ் நிறைய பேர் சாவறாங்கடா, கரெக்டா தான். பட் அதே சமயத்துல ஒரு வேக்சினை போட்டு அந்த வேக்சின் ஒத்துக்க முடியாம சில பேர் சைடு எஃபெக்ட் வந்து சில பிரச்சனை உண்டாகக்கூடாது. ஸோ என்னதான் சில விஷயங்கள் பொறுமையா காத்திருந்தாலுமே நல்ல விஷயங்கள் வந்தா சந்தோஷமே தவிர சீக்கிரமா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனையை வந்து உண்டாகக்கூடாது. நான் சொல்ல ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வேக்சின் வந்து சீக்கிரமா வரது நல்லா நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து இந்த வேக்சின் வந்து பரவாயில்லப்பா கொஞ்சம் லேட் ஆனாலுமே நல்ல வேக்சினா கூட நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் என்னதான் நல்ல வேக்சின் வந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day. Thank you.